வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜனவரி 3ஆம் தேதி ஒத்திவைப்பு, சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு நாளை 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இது தொடர்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் ஊடகத்தலங்களில் ஜனவரி 3ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் பார்த்தீங்கன்னா வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் ஜனவரி 3ஆம் தேதி திறக்கப்படும் என்ற அறிவிப்பு. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. விடுமுறையினை மேலும் ஒரு நாள் நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜனவரி 3ஆம் தேதி ஒத்திவைப்பு என்று அறிவிப்பு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நியூஸ் 18லேயும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. பள்ளிகள் அரையாண்டு தேர்வு விடுமுறை ஜனவரி 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு, அரையாண்டு தேர்வு விடுமுறை ஜனவரி 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளை தினம் தான் பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஸோ இருந்தாலும் இப்போ தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால மீண்டும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் நாளை ஜனவரி 2ஆம் தேதி தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பள்ளிகள் திறப்பு நாளை திறக்கப்படுமா இல்லை பள்ளிகள் திறப்பு விடுமுறை நீட்டிக்கப்படுமான்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்டேட் வரும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கோரிக்கை என்னென்னா, பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அதனால் மேலும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் அரையாண்டு தேர்வு விடுமுறை ஜனவரி 3ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு, அரையாண்டு தேர்வு விடுமுறையினை ஜனவரி 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் அந்த ஜனவரி மாதத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்லாம் நடத்துகிறாங்க. ஸோ பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஜனவரி 2ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகல. மேபி பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வித்துறை ஏதோ ஆலோசனை பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறப்பில் மாற்றம் கொண்டு வரலாமா, எந்தெந்த வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பில் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அப்டேட் எதாவது கிடச்சினா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டடாக, லீவ் ரிலேட்டடாக, எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பனிங் வீடியோ, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.